டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மத்திய மாநில அரசுகள் ஒன்றாக இணைந்து டீம் இந்தியா போல செயல்பட்டால் எந்த ஒரு இலக்கும் சாத்தியமே என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் மாநாட்டில் மாநில முதலமைச்சர்கள் முன்னிலையில் அவர் பேசினார். வளர்ச்சி வேகத்தை கூட்டுங்கள் என்றும் மாநிலத்தில் குறைந்தது ஒரு சுற்றுலா தளத்தையாவது சர்வதேச தரத்தில் மேம்படுத்துங்கள் என்றும் கூறினார். இதனால் சுற்றுப்புற பகுதிகள் வளரும் என்றும் 2047 வல்லரசாக உருவாகும் இந்தியாவின் கனவு நிறைவேறும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான நிதியை விடுவிக்குமாறு வலியுறுத்தியதாகவும் தமிழ்நாட்டிற்கு என்னென்ன தேவை என்பதை நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்திற்கு நியாயமாக தர வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான நிதியை விடுவிக்குமாறு வலியுறுத்தியதாகவும் தமிழ்நாட்டிற்கு என்னென்ன தேவை என்பதை நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியதாகவும் தெரிவித்தார். சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ, கோவை, மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு நிதியை விடுவிக்கவும், கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கவும் வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டார். நிலுவையில் உள்ள நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவும், இலங்கை சிறைப்பிடித்துள்ள தமிழ்நாடு மீனவர்களின் படகுகளை மீட்கவும் வலியுறுத்தியதாகவும் கூறிய முதலமைச்சர், கோரிக்கைகளை கேட்டு நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் கோரிக்கைகளை பிரதமர் மோடி நிறைவேற்றுவாரா இல்லையா என்பதை பார்க்கலாம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். திமுக ஆட்சியில் காவல்துறை அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இரும்பு கரம் கொண்டு அடக்கும் போர்வையில் காவல்துறையின் லாக்அப் மரணங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் அதிகரித்து கொண்டே போவதாகவும், காவல்துறையை தனது சொந்த வேலைகளுக்கு திமுக பயன்படுத்துவதாகவும் விமர்சித்திருக்கிறார். குற்றச் செயல்கள் நீண்டு கொண்டே போவதாகவும், காவல்துறையின் அத்துமீறல்கள் அதிகரித்து கொண்டே இருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் விமர்சித்திருக்கிறார். ஃபாஸ்டாகில் 3000 ரூபாய் செலுத்தினால் வருடம் முழுவதும் பயணிக்கும் திட்டத்தை மத்திய அரசு விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்தி பயணம் செய்யும் நிலை உள்ளதாகவும், அதற்காக நேரம் விரயமாவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. எனவே முன்கூட்டியே கட்டணம் செலுத்தி பயணிக்கும் ஃபாஸ்டாக் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. இந்நிலையில் 3000 ரூபாய் செலுத்தினால் ஆண்டுதோறும் பயணிக்கும் முறை விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும், இதற்காக பாஸ் வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ஃபாஸ்டாக் வைத்திருப்பவர்கள் இதில் இணையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது ஆயூப் சாஹிப் காலமானார். அவருக்கு வயது 84. வயது மூப்பு காரணமாக மரணமடைந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை ஹாஜியின் மறைவு இஸ்லாமிய மக்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ரம்ஜான் உள்ளிட்ட இஸ்லாமிய மக்களின் பண்டிகை மற்றும் நடைமுறைகளில் தலைமை ஹாஜியே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். மறைந்த தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது அரபு மொழி மற்றும் இலக்கியத்தில் MA MPhil பட்டங்களை பெற்றுள்ளார். இவர் தலைமை ஹாஜியாக பொறுப்பேற்பதற்கு முன்பு கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். தலைமை ஹாஜி சலாவுதீன் மறைவுக்கு பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது மறைவு செய்தி கேட்டு மிகவும் வருந்தியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கற்றறிந்த பேராசிரியரான அவர் தனது சமூக சேவைக்காக என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதீத கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நிலைமையை சமாளிக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். 90 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் எந்த அளவு மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விளக்கமளித்துள்ளனர். கோவையில் 40க்கும் மேற்பட்ட முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரியில் 456 முகாம்களில் மருத்துவம் மற்றும் உணவுப் பொருட்கள் போதுமான அளவு உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தெரிவித்திருக்கிறார். நகைக்கடன் பெறுவதற்காக RBI வெளியிட்டுள்ள புதிய விதிமுறைகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். தங்கத்தை இந்தியர்கள் தங்கள் சொத்தின் ஒரு பகுதியாக கருதுகின்றனர் என்றும் அதை வைத்து வீடு, நிலம் போன்ற அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தங்க நகைகளை வைத்து ஏழை, எளிய மற்றும் நடுத்தர மக்கள் வாகனம், கல்வி, விவசாயம், மருத்துவம் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு கடன் பெறுவதாகவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நகைகள் வாங்கியதற்கு ரசீது இல்லாதவர்களுக்கு கடன் வழங்கக்கூடாது என RBI கூறியிருப்பதால் பலருக்கு நகைக்கடன் மறுக்கப்படும் நிலை உருவாகி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற பல சிக்கல்கள் இருப்பதாகவும் நகைக்கடன் வழங்குவதில் பழைய நடைமுறையே தொடர வேண்டும் என்றும் தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் 2000 சிறப்பு பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் விடுமுறைக்காக ஊருக்கு சென்றவர்கள் தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு திரும்புவதற்கு வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மே மாதம் 31 மற்றும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் முன்பதிவு கட்டணம் மற்றும் எந்தெந்த பகுதிகளில் இருந்து இயக்கப்படுகிறது போன்ற விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிகிறது. பள்ளிகள் திறப்பை ஒட்டி கடந்த ஆண்டு 1500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடைதான் விதித்திருக்கிறது என்றும் அதற்காக திமுகவுக்கு ஆட்டம் பாட்டம் தேவையில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டாஸ்மாக் வழக்கை விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்த போது இவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். டாஸ்மாக் வழக்கில் உண்மைகள் விரைவில் வெளிவரும் என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக அரசு டாஸ்மாக் விவகாரத்தில் செய்த ஊழல்களை அமலாக்கத்துறை விரைவில் அம்பலப்படுத்தும் என்றும் RB உதயகுமார் குறிப்பிட்டிருக்கிறார். 1000 கோடி ரூபாய் வசூலுக்காக தன்னால் படம் எடுக்க முடியாது என இயக்குனர் மணிரத்னம் தெரிவித்திருக்கிறார். கமல், சிம்பு, த்ரிஷா உள்ளிட்டோர் நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியுள்ள தக் லைஃப் பட ப்ரமோஷன்கள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் 1000 கோடி ரூபாய் வசூலை எட்ட முடியாதது குறித்து மணிரத்னத்திடம் கேட்கப்பட்டது. இதற்கு முன்னர் படம் நன்றாக உள்ளது, சுமாராக உள்ளது என செய்திகளை கேட்டு வந்தோம். ஆனால் தற்போது 500, 1000 கோடி என்ற எண்களில் படத்தின் வெற்றி தீர்மானிக்கப்படுவதாகவும் அதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் மணிரத்னம் கூறினார். தற்போது நல்ல படம் எடுப்பதற்காகவே பலர் வருவதாகவும் மணிரத்னம் விளக்கமளித்தார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை